ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு hemasudhakarskitchen. அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு 3 கலர்ல பணியாரம் பார்க்க போறோம். அதாவது ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை கலர்ல பணியாரம் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிக்க விடுறேன். நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குறேன். இந்த வெங்காயம் நம்மளுக்கு 1 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். அதாவது வெங்காயம் லைட் கோல்டன் கலர்ல வரணும். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, லைட் கோல்டன் கலரா வந்துச்சு. நம்ம இப்ப இதை ஆற விடலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 பவுல்ல நம்ம கிட்ட இருக்க இட்லி தோசை மாவை எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கட்டியான மாவு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 3 பவுலே ஒவ்வொரு டீஸ்பூன் வெங்காயம் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இது கூட தேவையான உப்பளவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமா பாலக்கீரை அரைச்சு வச்சிருக்கேன். அந்த பேஸ்ட ஒரு பவுல்ல சேர்க்கிறேன். நான் அன்னைக்கு பாலக்கீரை அரைச்சு பியூரி சேர்க்கிறேன். நீங்க கிரீன் பீஸ் அரைச்சு சேர்க்கலாம். அதே போல குடமிளகாவும் அரைச்சு சேர்க்கலாம். இப்போ நம்ம கிரீன் கலர் பண்றதுக்குள்ள பணியார மாவு ரெடியா இருக்கு. அடுத்தது நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்க்கிறேன். அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்றேன். நீங்க இதுக்கு பதிலாக கேரட் நல்லா அரைச்சி அதுவும் சேர்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் பணியார மாவு ரெடியா இருக்கு. இப்ப வெள்ளை கலருக்கு நான் எதுவுமே சேர்க்கல. அதை நம்ம நார்மலா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு குழிப்பணியாரம் பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஒவ்வொன்னா விட்டு எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஆரஞ்சு கலர் மாவை விடுறேன். நீங்க விடும்போது ஒரு 3/4 வாசிக்கு விடுங்க. ஃபுல்லா விட்டா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும், வெளியில வந்துடும். இப்போ நான் ஒயிட் கலர் விடுறேன். ஒயிட் கலருக்கு அப்புறம் கிரீன் கலர் மாவு போடுறேன். இப்போ ஒரே குழியில ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் கொஞ்சமா விடுறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் போல. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் அதுவும் கொஞ்சமா தான் விடுறேன். இதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் மாவு அதுவும் கொஞ்சமா விடுறேன். இது ஒரே குழியில நம்மளுக்கு 3 கலர் சேர்ந்து வரும். இப்போ 2 to 3 மினிட்ஸ் அப்புறம் நம்ம இதை மாத்தி போடலாம். மாத்தி போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். இப்ப நம்மளுக்கு 2 சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்ப இதை எடுத்துடலாம். நான் ஒவ்வொன்னா எடுக்கிறேன். இப்ப ஆரஞ்சு கலர்ல இருக்கிறத எடுத்துட்டேன். இப்ப ஒயிட் கலர்ல இருக்கிறத எடுக்கிறேன். இப்ப நம்ம 3 ஒரே குழியில ஊத்தணும்ல, அந்த இதை எடுக்கிறேன். இதுல 3 கலரும் லேயர் லேயரா நம்மளுக்கு தெரியும். இப்ப கிரீன் கலர் எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு 3 கலர்ல பணியாரம் ரெடி ஆயிருக்கு. நீங்களும் இந்த சுதந்திரத்துக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு